கண்மணி, இந்தா எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு. போ. வாங்க அத்தை. உக்காரு. உண்மையிலேயே நீ எவ்வளவு பெரிய ஆளு. சொன்ன மாதிரியே நீ பணத்தை ரெடி பண்ணிட்ட. அதுவும் 3 நாள்ல 30 லட்சம். அத்தை, இதே மாதிரி சம்பாதிச்சா 10 நாள்ல கோடீஸ்வரி ஆயிடுவ. ஒன்ன பகைச்சிட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் இல்ல அத்தை. யமன் கிட்ட போராடி தான் புருஷனை காப்பாத்தின சாவித்ரி மாதிரி ஜெயில இருக்க தான் புருஷனை மீட்னது ராசாத்தி தான்னு ஊர் முழுக்க பேச போறாங்க. ரொம்ப பெரிய ஆளாக போற ராசாத்தி. எனக்கு ஒரு பேரும் வேண்டாம். என் மாமா நல்லபடியா வெளியில வரணும், அது போதும். அவர் வர வரைக்கும் என் மனசு படபடன்னு தான் இருக்கும். என்ன ராசாத்தி இப்படி சொல்லிட்ட? பணம் கையில இருக்குல்ல, அந்த செல்வி அண்ணன் கேட்ட மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துட்டா கேஸ வாபஸ் வாங்கலாம்ல. அப்புறம் இனிய வெளியில வந்துட மாட்டானா? அதுக்கு எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இத பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ சந்தோஷமா இருமா. மாமா, அத்தை எப்படி இருக்காங்க மாமா? அப்படியேதாம்மா இருக்கா. இன்னும் கண் முழிக்கல. மருந்து கேட்டாங்க, வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தர் தான் இருக்கணுமா, அதனால புனிதா விட்டு வந்திருக்கேன். மாமா, நான் உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீங்க எடுக்கல. அப்படியா? ஏன் போனுங்க? மாமா, நீங்க போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்க. சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். போன் வீட்ல தான் இருந்துச்சுன்னா ரிங் சத்தமே கேட்கலையே. இந்தாங்க மாமா. ஆமா, 3 நாள் மிஸ்டு கால் இருக்கு. ராசாத்தி, எதுக்கு இத்தனை தடவை போன் பண்ணிருக்க? அது வந்து மாமா, நீங்க போன பின்னாடி யூனியன் ஆட்கள் வந்தாங்க. இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போக வேண்டாம், நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு போன் பண்ணி பார்த்தேன், நீங்க எடுக்கல. அதான் சரி, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் மாமா. என்ன சொல்ற நீ? பணத்தை கொடுத்துட்டியா? ஆமா மாமா. ஏண்டி, நீ என்ன லூசா? எதுக்கு யாரையும் கேட்காம பணத்தை எடுத்து கொடுத்த? அவங்க வாங்கிட்டு இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவ நீ? அத்தை, அவங்க நம்ம மில்ல ஆட்கள் தான். அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, சாயந்தரத்துக்குள்ள கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க. மாமாவும் வெளியில வந்துருவாரு. ஆமா, நீ கனவு கண்டுகிட்டே இரு. அவங்க உன்கிட்ட பேசி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ராசாத்தி, விவரம் தெரிஞ்சிக்காம இப்படி கோட்டை விட்டிய?
அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட ராசாத்தி. அத கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்க வேண்டாமா? இல்ல, அவங்க தான் வீட்டுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்குறோம், பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அதை சொல்லதான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் போனை எடுக்கவே இல்ல. அவங்க சொன்னா நீ கொடுத்துறதாமா? இல்ல, அவங்க எங்களை நம்பலையா? நாங்க கண்டிப்பா கேஸ வாபஸ் வாங்கிடுவோம், எங்களை நம்புமா, நாங்க உங்க மில்லுல 20-25 வருஷமா வேலை பாக்குறோம், எங்களை நம்பி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் நானும் நம்பி கொடுத்தேன். என்ன ராசாத்தி, என்னதான் நம்ம கிட்ட வேலை பார்க்கறோம்னு சொன்னாலும் எந்த ப்ரூஃப்மே இல்லாம இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கலாமா? பணம் விஷயமா நரம்பு இல்லாத நாக்கு எதையும் பேசும். பணத்து மேல உள்ள ஆசையில நாளைக்கு வந்து நான் வாங்கலைன்னு சொன்னா என்ன பண்றது? வந்தது யூனியன் ஆட்கள் தானா? உனக்கு நல்லா தெரியுமா? யூனியன் ஆளுங்க தான் மாமா. பாரி, அவனுக்கு போன் போட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுப்பா. சரிங்க. என்ன பாரி, போனை எடுக்க மாட்டாங்கண்ணே. மாமா, அப்போ பணத்தை வாங்கிட்டு அவங்க வாங்கலன்னு சொல்லிடுவாங்களா? நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? மாமாவை வெளியில கொண்டு வர முடியாதா? நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பைத்தியம். கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க வந்து கேட்ட உடனே பணத்தை தூக்கி கொடுத்துட்டேனே. ஐயோ கடவுளே, இவ்வளவு முட்டாளா இருக்கேனே. நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. ராசாத்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ பயப்படாம கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். அவங்க நம்பிக்கையான ஆளுங்க தான். ஏதாவது ஒரு மீட்டிங்ல இருந்திருப்பாங்க, அதனால போன அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன். ராசாத்தி விடுமா, நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம். அதான் பணத்தை கொடுத்தாச்சுல்ல, வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னா விட்டுருவோமா என்ன? நீ ஒன்னும் கவலைப்படாம இரு, நாங்க பாத்துக்கலாம். இருந்தாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது மாமா. நான் பணத்தை கொடுத்திருக்க கூடாது. டைம் ஆயிட்டே இருக்குண்ணே. அண்ணா அவங்க வந்துட்டாங்க. ஆமா வாங்க. வணக்கம்மா. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்றது? சரி சரி, பணம் எங்க வச்சிருக்கீங்க? அங்க இருக்குமா? அது அங்கேயே இருக்கட்டும். நீங்க ராசத்துக்கிட்ட பணம் வாங்கின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அட நீங்க வேற, நேத்தே பாரி ஐயா ஃபோன் பண்ணாரு, நாங்கெல்லாம் போனை எடுக்கவே இல்ல. இத பாருங்க, இனி அவர் ஃபோன் பண்ணாலும் இல்ல நேர்ல பார்த்தாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்க கிட்ட யாரும் பணம் தரல, நாங்க பணம் வாங்கவே இல்லைன்னு சாதிச்சிடணும். சரியா? ம். ஆ
இது பாருங்க, இவங்க 2 பேரையும் இனியன் தான் இத குடிபோதையில பண்ணா அப்படின்னு சாட்சி சொல்ல சொல்லுங்க. அப்போ இனிய ஜெயிலுக்கு போயிருவாரே. யார் எங்க போனா நமக்கு என்ன? நம்ம கைக்கு தான் பணம் வந்துருச்சுல்ல, அந்த பணத்தை பத்திரமா வைங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை பங்கு போட்டுக்கலாம். சரிம்மா. சரி சரி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க எல்லாம் வர நேரம். இத பாருங்க, இவங்க 2 பேரையும் சொதப்பாம சாட்சி சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் நான் சரி, சரி, பாத்துக்கிறேம்மா. கிளம்புங்க, போங்க. வாங்க. சரிங்க. என்னம்மா முன்னாடியே வந்தீங்களா? நான் இப்பதான் வக்கீல வந்தேன். பாத்தீங்களா? சார், ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயா நல்ல வேளை சீக்கிரம் வந்தீங்க. ஹியரிங்கே நம்மளோட கேஸ் தான். ஆ? என்னையாச்சு? இல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு வராது. உங்களை பார்த்து சொல்லிட்டு இனி நான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங்க நம்ம கேஸ்ல சொல்றீங்க. ஆமாய்யா, கேஸ் நம்ம கேஸ் தான். இதுல உங்களுக்கு குழப்பம்? அவங்க கேஸ வாபஸ் வாங்கலையா? அவங்க எப்படியா கேஸை வாபஸ் வாங்குவாங்க? நாம தான் பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணலையே. இல்ல சார், அவங்களுக்கு தான் நேத்துக்கே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சே. கேஸ என்ன வாபஸ் வாங்கிருக்கணுமே. என்னையா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஹியரிங் நம்மளுது. கேஸை யாரும் வாபஸ் வாங்கல. சார், கொஞ்சம் நல்லா கேட்டு பாருங்க. என் மருமக யூனியன் லீடர்கிட்ட பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சைடுல இருந்து எந்த கேஸும் வாபஸ் வாங்கல. சார், நான் நேத்து மொத்த பணத்தையும் கொடுத்தேன் சார். வீட்ல வந்து என் கையில தான் வாங்கிட்டு போனாங்க சார். யாருக்கிட்டமா பணம் கொடுத்தீங்க? யூனியன் லீடர் கிட்ட. ஏமா அவர்கிட்ட பணம் கொடுத்தீங்க? கேஸ் போட்டது செல்வியோட அண்ணன். அவர்கிட்ட கொடுத்தாவது ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஆள் கிட்ட ஏன் கொடுத்தீங்க? இல்ல, அவர்தான் நான் வந்து எல்லார்கிட்டயே கொடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சு கேஸ வாபஸ் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாரு. பணம் கொடுத்திருந்தா அவங்க ஏன் கேஸ வாபஸ் வாங்காம இருக்காங்க? அப்படி வாங்கி இருந்தா நாம ஏன் கோர்ட் வரைக்கும் வரணும்? எதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் கொடுத்துருக்காங்க? எதா இருந்தாலும் நேத்து நைட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஏதாவது பேப்பர்ல எழுதி வாங்கிட்டாவது பணம் கொடுத்தீங்களாமா? இல்ல சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்களா? அந்த அளவுக்கெல்லாம் இவளுக்கு அறிவு ஏது? ஒண்ணு வாங்காம அப்படியே தூக்கி கொடுத்துட்டா. என்னம்மா நீங்க அவ்வளவு பெரிய தொகையை ஒரு அத்தாச்சியும் இல்லாம இப்படி தூக்கி கொடுத்துருக்கீங்களே. சார், ராசாத்தி தெரியாம பணம் கொடுத்துருச்சு. பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அதுக்கு என்னதான் தீர்வு? அதை சொல்லுங்க வக்கீல் சார். சார், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையா பிரச்சனை முடிக்க பணம் வாங்கியிருந்தா அந்த சுந்தர் கோவிந்தன் தான் ஐ விட்னஸ். அவங்க மட்டும் வராம இருந்தா இந்த கேஸ் தள்ளுபடி தான் ஆகும். நாம அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம். ஆனா அவங்க ஏதாவது தப்பான எண்ணத்துல பணம் வாங்கியிருந்தா பணம் போச்சு. கேஸ் ஹியரிங்க்கு வந்துடும். நாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க. வாங்க. போலாமா? வாங்க, உட்காருங்க. உட்காருங்க சார்.
இந்தாங்க. இனியன் 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 ஐயா இந்தாங்க. மாமா அவங்க தான் பணம் வாங்கிட்டாங்களே, கேஸ் நடக்காதில்ல மாமா? கொஞ்சம் அமைதியா சதி. சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் இனியன் சம்பவம் நடந்த அன்று அவர் தந்தைக்கு சொந்தமான மில்லிற்கு குடிபோதையில் சென்றிருக்கிறார். நிதானம் தவறிய நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ரிப்பேர் ஆயிருந்த மிஷினை சரி செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அவர் கவனக்குறைவினாலும் அலட்சியத்தினாலும் ஒழுக்கமற்ற செயலினாலும் அந்த மில்லில் பணிபுரியும் தொழிலாளி ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் உயிருக்கு ஆபத்தாகும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் இனியன் போதையில் இருந்ததுதான். இது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் ஊர்ஜிதப்படுத்துகின்றன. என்ன மிஸ்டர் இனியன், நீங்க தான் இந்த குற்றத்தை பண்ணீங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? சார், நான் குடிச்சிட்டு போனது என்னவோ உண்மைதான். ஆனா கண்டிப்பா இந்த தப்பான வேலையை நான் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணலன்னு சொல்றீங்களா இல்ல பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை கவனியுங்கள் யுவர் ஆனர். அவரால் இதை நான் பண்ணவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. பண்ணியிருக்க மாட்டேன் என்று அனுமானமாக தான் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நிதானத்தில் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கே ஞாபகம் இல்லை. அந்த அளவிற்கு குடிபோதையில் இருந்திருக்கிறார். யுவர் ஆனர், இவர் நிதானம் இல்லாத குடிபோதையே இந்த விபத்திற்கு காரணம். அதுவும் இல்லாமல் இந்த விபத்தை அருகிலிருந்து பார்த்த ஐ விட்னஸ் சுந்தர், கோவிந்தன் இருவரையும் உங்கள் முன்பு ஆஜர்படுத்த விரும்புகிறேன். சுந்தர், கோவிந்தன், சுந்தர், கோவிந்தன், சுந்தர், கோவிந்தன். வந்துடக்கூடாது கடவுளே, அவங்க வந்துடக்கூடாது. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா.